தலைவா, நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நெக்ஸ்ட் வேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் தான். இந்த நிறுவனத்தை பத்தி மேபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா ரொம்ப நாளாவே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நல்ல கம்பெனி. இந்த நெக்ஸ்ட் வேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஃபீஸ்ல இருந்து தமிழ் பேச தெரிஞ்சா ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. பிடிஏ தமிழ் அசோசியேட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகள் தான். பேசிக்கா நீங்க 12th வந்து முடிச்சிருக்கணும். எனி டிகிரி முடிச்சாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ரெஷர்ஸா இருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைகளுக்கு வெல்கம் வந்து பண்றாங்க. அப்ராக்சிமேட்லி salary அப்படின்றது வந்து 28,000 ரூபாயில வந்து ஸ்டார்ட் அப் வந்து ஆகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. வீட்ல இருந்து வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் தரப்படும். அது வந்து 100% அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. மேபி சில பேருக்கு வந்து கிடைக்கலாம், இல்லைனா நீங்க வந்து நேரடியாக ஆஃபீஸ் போய் வேலை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணக்கூடிய லிங்கை வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் நான் உங்களுக்கு பின் பண்ணிருக்கேன். டச் பண்ணி நம்ம அஃபிஷியல் சைட்டுக்குள்ள வாங்க. அதுல இருந்து நான் உங்களுக்கு இந்த வேலைகளுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்றதமே சொல்லித்தரேன். ஸோ அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனே ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் இருக்குல்ல, டச் பண்ணி நம்ம அஃபிஷியல் சைட்டுக்குள்ளேயுமே வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு இப்போ நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் சைட்டோட லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் உங்களுக்கு பின் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நம்மளோட சைட்டுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கனாலே அஃபிஷியலாக டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்குங்க. ஸோ இதிலே வந்து நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்ற எல்லாமே வந்துருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அஃபிஷியல் வேலைவாய்ப்பு டீட்டெயில் இது வந்து நெக்ஸ்ட் வே அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனியில் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை வாய்ப்புகளுக்கு ஃபுல் டைம் ஒர்க் ஃப்ரம் ஹோமும் இருக்கு. அவங்களே சொல்லியிருக்காங்க ரிமோட் ஆஃபீஸுமே இருக்கு. அதாவது நீங்க நேரடியாக பார்க்கணும் அப்படின்னா ஹைதராபாத் போய் பார்க்குற மாதிரி இருக்கும், இல்லை உங்களுக்கு வந்து வீட்டில இருந்து பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்மே வந்து கிவ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க வேணும் அப்படின்னா நீங்க அதையுமே வந்து தாராளமாக வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே, கீழே அப்படி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து போட்டிருப்போம். ஸோ இதிலே உங்களுக்கு வந்து தெரியும். ஓகே, ஸோ அந்த வேலைகள் நீங்கள் எப்படி என்ன மாதிரி வந்து பார்க்க போறீங்க அப்படின்றத இது வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரீ சேல் டிபார்ட்மெண்ட்டில் தான் இந்த வேலைகள் நீங்கள் வந்து பார்க்க போறீங்க. மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்களே வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் வந்து டெய்லி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்த வேலைகள் கான்டாக்ட் அதாவது கிளைண்ட் கிட்ட வரக்கூடிய அவுட் பவுண்ட் கால்ஸுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணணும். அது மெயில் சேட் எது மூலியமாகவுமே மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்தெந்த ஸ்டேட்டோ அந்தந்த ஸ்டேட்டோட ஓன் லாங்குவேஜ் அப்படின்றது கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். அந்த ஓன் லாங்குவேஜ் பேசக்கூடிய ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் வந்து எங்களுக்கு வந்து தேவை. ஸோ அதனால வந்து நீங்க எந்தெந்த ஸ்டேட்டோ அந்தந்த ஸ்டேட்டில் உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் வந்து நல்லா தெரியும் அப்படின்னா அதுவுமே நல்லா நீங்க எழுத படிக்க பேச தெரியும். பிளஸ் அது போக உங்களுக்கு ஒரு பேசிக்கான இங்கிலீஷ் நாலேஜ் வந்து இருக்கு. அதை தாண்டி ஒரு பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கு அப்படின்னா கட்டாயமா உங்களுக்கு இந்த வேலைகள் வந்து தாராளமா நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெலிஃபோன் கான்வர்சேஷன் ஸ்கில் அப்படின்றது ரொம்ப மெயினா கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து தெரியுது அப்படின்ற இந்த ஜாபுக்கு நீங்க தாராளமா விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகே, சோ இப்போ காமிக்கக்கூடிய இந்த salary details வந்து அப்ராக்சிமேட்லி தான். ஓகே, ஃபிக்ஸ்டு salary அப்படின்றது உங்களுக்கு 3 லட்சம் per annum ஒரு வருஷத்துக்கு 3 lakh அப்படின்றது உங்களுக்கு நிரந்தர சம்பளமா தரப்படுது. பட் ஆனுவல் சிடிசி 5 lakh போட்டிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தும் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் இண்டிவிஜுவல் அச்சீவ்மெண்ட்டை பொறுத்தும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ்ஸ் அப்படின்றது கொடுக்கப்படுது. ஸோ அதன் பிரகாரம் உங்களுக்கு salary வந்து கூடும். இதை தாண்டி வந்து growth opportunities உங்களோட ரெகுலர் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா இன்சென்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் மட்டும் இல்லாம கெரியரை growth பண்ணக்கூடியதுக்கான விஷயங்களும் உங்களுக்கு இதுல வந்து தரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் பெரிய விஷயங்கள். ஓகே, ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு நான் டீடைல்ஸ் எல்லாமே நான் வந்து போட்டிருக்கேன். நீங்க தாராளமா வந்து படிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ 12th முடிச்சவங்களா இருந்தாலும் டிகிரி முடிச்சிருந்தாலும் யாருனாலுமே இந்த ஒரு ஜாபுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரிக்கே லாங்குவேஜ் ரெக்வயர்மெண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிக்கே மல்டி ஸ்டேட்ஸ்ல வந்து வேலைகளுக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க. ப்ரிஃபர்ட் லாங்குவேஜா தமிழோ இல்ல தெலுங்கோ இல்ல வந்து ஹிந்தியோ இந்த 3 லாங்குவேஜஸ்ல ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் அவங்களே சொல்லியிருக்காங்க. இதுல ஏதாச்சும் அட்லீஸ்ட் ஒரே ஒரு லாங்குவேஜ் ஆச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா நேச்சரா அந்த லாங்குவேஜோட ஸ்லாங்கோட ஒரு புரிதலோட உங்களுக்கு பேச தெரியணும். ஸோ அப்படி உங்களுக்கு பேச தெரியுது அப்படின்னா இந்த வேலைகளுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் எனக்கு சொன்ன மாதிரி தமிழ் வந்து பேச தெரியுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு. மெயினாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலைகளும் இதில் வந்து தரப்படுது அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம போட்டிருக்கக்கூடிய நம்ம அஃபிஷியல் சைட்டுக்குள்ளே வாங்க. உங்களுக்கு தேவையான ஆர்டிக்கல் எல்லாமே இருக்கும். ஸோ நான் சொன்ன டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் வந்து வெரிஃபை கூட பண்ணி பாருங்க, படிச்சும் பாருங்க. அண்ட் ஃபைனலாக கீழே அந்த ஆர்டிக்கலுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்
அப்படின்றத நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து அசோசியேட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகளுக்கான அஃபிஷியல் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ கிளிக்கர் தெரியுதா? ஸோ நீங்கள் அதை டச் பண்ணோன்னே நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி வரும். இதில் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்டிக்கல் வரும். அந்த ஆர்டிக்கலுக்கு கீழே கிளிக்கர் அப்படின்றது தெரியும். யுவர் லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்றது இருக்கு. ஸோ இதில் வந்து 16 15 அப்படின்னு சொல்லக்கூடிய செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் உங்களுக்கு வந்து லிங்க் வந்து கிளிக்கர் அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஷோ ஆகுது. இப்போ இது முடிகிற இதே இடங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு முடிஞ்சிருச்சா? இப்போ நான் லைட்டாக மேலே ஸ்க்ரோல் பண்ணுறேன். இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஆர்டிக்கலுக்கு கீழே கிளிக்கர் அப்படின்றது எனக்கு வந்து ஷோ ஆகுது. ஓகே, இப்போ நான் இதை வந்து டச் பண்ணுறேன். இப்போ டச் பண்ணோன்னே எனக்கு நெக்ஸ்ட் வேவோட freshers.com அஃபிஷியல் சைட்டுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் வேவோட அஃபிஷியல் கரியர் பேஜ். ஓகேங்களா? இப்போ இல்லை பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் நம்ம பார்த்தோம்ல BDA, அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட் வேலைகள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ப்ரீ சேல் அப்படின்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் தமிழோ இல்லை தெலுங்கோ இல்லை ஹிந்தியோ இந்த மூணில் ஏதோ ஒரு லாங்குவேஜ் பேச தெரிஞ்சக்கூடியவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு அதனால் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து போட்டிருப்பாங்க. இங்கேயுமே வந்து போட்டிருக்காங்க நேட்டிவ் ஸ்பீக்கர் பேச தெரிஞ்ச ஆட்கள் தான் எங்களுக்கு வந்து கட்டாயமாக தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம அஃபிஷியலாக சைட்டில் பார்த்தோம்ல அது எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வேணும்ன்றவங்க பார்த்துக்கோங்க. அப்ளை நோ அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும். ஸோ நீங்கள் அதை டச் பண்ண உடனே இந்த மாதிரி சப்மிட் யுவர் அப்ளிகேஷன் அப்படின்றது வரும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை வித் ரெஸ்யூம் இருக்கும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் நேம் கொடுங்க. மிடில் நேம் வந்து இந்தியாவில் யாருக்கும் கிடையாது, கொடுக்க வேணாம். லாஸ்ட் நேம் வந்து கொடுங்க. ஜிமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஃபோன் நம்பர். ஓகே, இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஹைப்பர் லிங்க் இதெல்லாம் வந்து தேவையில்லை, விட்டுருங்க. உங்கள் மதர் டங் வந்து கேட்குறாங்க தமிழ் அப்படின்றத நீங்கள் வந்து சூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாயர். ஏதாச்சும் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துறீங்க அப்படின்னா எங்கே வேலை பார்த்தீங்க, எப்போ லீவ் ஆனீங்க, என்ன வேலை பார்த்தீங்க அப்படின்றது இருந்தால் கொடுத்துக்கோங்க, இல்லைனா தேவை கிடையாது. எஜுகேஷன் கட்டாயமாக எல்லா பேருக்குமே இருக்கும். ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன மேஜர் சப்ஜெக்ட் எடுத்து காலேஜ் வந்து படிச்சீங்க, என்ன டிகிரி, எப்போ ஜாயின் பண்ணீங்க, எப்போ பாஸ் அவுட் ஆனீங்க விஷயங்கள். அதுக்கப்புறம் இப்போ கரண்ட்டாக உங்களோட ஏஜ் வந்து என்ன ஆகுது, 25 to 30 என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜெண்டர். ஓகேங்களா? ஸோ என்ன ஜெண்டர் அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் லாங்குவேஜ் வந்து என்ன எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு தெரியும் அப்படின்றது தமிழ் தான் நமக்கு. ஸோ தமிழில் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இப்போது நீங்கள் வந்து யூஜியா இல்லை பிஜியா இல்லை என்ன முடிச்சிருக்கீங்க, இப்போ கரண்ட்டாக படிச்சிடுறீங்களான்ற விஷயங்கள் கேட்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் கொடுங்க, இல்லைனா ஃப்ரெஷர்ன்ற ஆப்ஷன் இருக்கு, கொடுத்துக்கலாம். சூஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து எந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அது வந்து பிபிஓ ஃப்ரெஷர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இல்லைங்க எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை அப்படின்னா ஃப்ரெஷர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் கரண்ட் சிடிசி. இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெஷர்ஸாக இருக்கீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை இப்போ நீங்கள் ஏதாச்சும் வேலை பார்த்து சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து எவ்வளோ சம்பளமோ அந்த சம்பளத்தை மென்ஷன் பண்ணிடுங்க. கரண்ட் லொக்கேஷன். இப்போ நீங்கள் கரண்ட்டாக எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்கீங்க, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து சென்னையில் இருக்கீங்கன்னா சென்னை தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கமா போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது இருக்கா, இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்குறாங்க. எஸ் அப்படின்றத கொடுத்துட்டு ஐ எம் நாட் ஏ ரோபோட் அப்படின்றதையும் கொடுத்துட்டு சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்றத கீழே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க. ஸோ இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீட்டெயில். ஸோ இது சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே வீடியோக்கிலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கம்லையும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய நிறுவனம்ங்க. ஸோ கடந்த 2023 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து வேற மாதிரி ரைஸ் ஆகி 275 கோடி லீடுக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட நெட்வொர்க் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்பயுமே வந்து 2024 கூட வந்து நிறைய அவார்ட்ஸ்லாம் வந்து வாங்கியிருந்தாங்க. இது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 647 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல அக்ராஸ் இந்தியா பூரா வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட வேலை வாய்ப்புகள் இருக்கு. 2500க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் கூட பார்ட்னர் வந்து வச்சிருக்காங்க. கூகுள், அமேசான், அதுக்கப்புறம் கோல்ட்மேன் ஸ்காட்ச், ஆரக்கிள், டெலாய்ட் அப்படின்ற. ஸோ அதனால இது ஒரு மிகப்பெரிய நல்ல கம்பெனி. அதனால இதுல வந்து நீங்க வந்து கம்பெனியை பற்றி டவுட் பண்ணோம் அப்படிலாம் அவசியம் இல்லை. நீங்கள் வந்து கூகுளில் செக் பண்ணி பார்த்தாலே தெரியும். நெக்ஸ்ட் வேவ் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுவும் தமிழை பேஸ் பண்ணி இன்னைக்கு வந்து நிறைய இடத்துல இங்கிலீஷ் சொல்லக்கூடிய காலங்களில் தமிழை பேஸ் பண்ணி இப்படி கொடுக்கக்கூடிய வேலைகள் ரொம்ப புதுவிதமாகவும் நல்லாவுமே இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வேற டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான தரமான வீடியோஸ்ல வந்து பார்க்குறேன். டாடா.